Good evening, students. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஓகேவா? ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கிவன் கொடுத்துட்டு அதில் 2 or 3 கொஷின்ஸ் வரும். சரியா? எப்பவுமே இந்த மாதிரி டயக்ராம்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை சார்ட், பார் சார்ட், ஓகேவா, கிராஃப், இந்த மாதிரி எந்த பிக்சராக வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ சார்ட் பேசிஸில் வரும். ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி கிவன் ஏதாவது கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துருக்கிற கிவன்ல இருந்து தான் கொஷின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இப்போ நம்மளுக்கு இப்போ இந்த சார்ட்ல வந்து பாருங்க, பை சார்ட்ல ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு வேல்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அவங்களே என்னன்னு சொல்லியிருக்காங்க, டிகிரிஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் வரும் பொழுது, ஸோ ஒரு சர்க்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ டோட்டல் நம்மளுக்கு எவ்வளோ 360 டிகிரி. கரெக்டா? ஸோ ஒரு சர்க்கிள் எடுக்கும்பொழுது அதோட டோட்டல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 360 டிகிரி. ஸோ இந்த 360 டிகிரியை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்டுக்கும் இப்போ ஹாக்கி பார்த்தீங்கன்னா 100, அதே மாதிரி கிரிக்கெட் வந்து 160, பேஸ்கெட் பால் வந்து 20, டென்னிஸ் சொல்லியிருக்காங்க, ஃபுட்பால் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் கொடுத்து அதுக்கான டிகிரியும் என்ன பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை கிவன். ஓகேவா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த மணி ஸ்பெண்ட் ஆன் ஃபுட்பால் வாஸ் 9000. தென் இப்போ கால்பந்து விளையாட்டிற்காக செலவு செய்யப்பட்ட தொகை. ஓகேவா? ஸோ இதுல நம்மளுக்கு என்ன வேணும்னா கால்பந்தோட தொகை கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ ஃபுட்பாலோடது எவ்வளோ, 9000ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? எனில் ஹாக்கி விளையாட்டிற்காக செலவு செய்யப்பட்ட தொகை கால்பந்து விளையாட்டை விட எவ்வளவு அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஹாக்கியை கேட்கல. ஓகேவா? பட் ஆனா ஹாக்கி ஃபுட்பாலை விட எவ்வளோ அதிகம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க நமக்கு என்னன்னா ஃபுட்பாலோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ, 9000. கரெக்டா? அப்போ ஃபுட்பால் அப்படின்றது எத்தனை டிகிரி, 45 டிகிரி. கரெக்டா? ஸோ 45 டிகிரியோட வேல்யூ தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 9000. அப்படின்னா நம்ம எதை கண்டுபிடிக்கணும், ஹாக்கி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ 100 டிகிரி எவ்வளோ அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மைனஸ் பண்ணும். புரிஞ்சுதா? சரி, இப்போ எனக்கு 45 டிகிரியோட வேல்யூ தெரியும், 100 வேணும். ஸோ இது ரெண்டு விதமா போடலாம். ஸோ ஒன்று 1 டிகிரி எவ்வளோன்றத கண்டுபிடிச்சிட்டு இன்டூ 100 மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஜென்ரலா சால்வ் பண்ற மாதிரி பண்ணலாம். ஸோ நம்ம எப்படியுமே என்ன பண்ணுவோம், ஸோ 9000 இங்க என்ன கிவன் இருக்கோ அதை அப்படியே இந்த வேல்யூவை டிவைட் பண்ணிடணும். கரெக்டா? டிவைடட் பை 45 இன்டூ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை லாஸ்ட்ல என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ 1 டிகிரியா மாத்திட்டு அது நம்மளுக்கு எத்தனை டிகிரி வேணுமோ அதால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். கரெக்டா? ஸோ இப்போ 5 டேபிள்லயே கேன்சல் பண்ணலாமா? ஸோ அப்போ 9 5s are 45 வரும். ஸோ இது வந்து 20 வரும். ஸோ 9க்கு 9 என்ன ஆயிரும், கேன்சல். ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு 100 டிகிரியோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 20 இன்டூ 1000னா 20,000. கரெக்டா? இப்போ ஹாக்கியோட வேல்யூ எவ்வளோ, 20,000. ஃபுட்பால் எவ்வளோ, 9000. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஹாக்கியை விட ஃபுட்பால் எவ்வளோ அதிகம்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 20,000 மைனஸ் 9000. ஸோ மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 11,000. புரிஞ்சுதா? ஆப்ஷன் 1. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க, இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் நீங்க ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்பெண்ட் 1000. ஸோ ஃபுட்பால் 9000 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபுட்பால் பார்த்தோமா எத்தனை டிகிரி? 45 டிகிரி. ஸோ 45 டிகிரியோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 9000 அப்படின்னா கிரிக்கெட்க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிரிக்கெட்டோட வேல்யூ இங்க எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 160 டிகிரி. அப்போ 160 டிகிரி என்ன? இப்போ நம்ம போட்டோம்ல சேம் அதே மாடல் தான். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண அதே மெத்தட். ஸோ 9000 divided by 45 into 160. ஸோ 945 ஈஸியாக கேன்சல் பண்ணலாமா? ஸோ 5 டைம்ஸா இது வந்து 1000 வரும். எகைன் கேன்சல் பண்ணீங்கன்னா 200. ஸோ 16 into 2 எவ்வளோ? 32. 32. எகைன் 3 0. ஓகேவா? 32,000. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபுட்பால் இஸ் 9000. சேம் அதே தான். ஸோ ஃபுட்பால் 45 டிகிரி என்னன்னு சொல்லிட்டாங்க? 9000. Then what was the total spent on all sports? ஸோ எல்லாமே சேர்த்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு சர்க்கிள் அப்படின்னா எத்தனை டிகிரி? 360 டிகிரி. ஓகேவா? வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 100 plus 160. ஸோ 260 வருமா? எகைன் 20 plus 35 55. again ஒரு 45. ஆட் பண்ணுங்க 0 1 6 1 3 360 வந்துச்சா? ஸோ அப்போ இதுல கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? டோட்டல் அமௌண்ட் அப்படின்னா என்னது? டோட்டலா 360 டிகிரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ
ம். 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 இப்ப கேக்குதா பாருங்கம்மா, இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. ஓகேவா? இன்கேஸ் எதுவுமே புரியலன்னா சொல்லுங்க, நான் எகைன் திரும்பவும் ஆன்சர் சொல்றேன். சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இப்போ இங்க பாருங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் வேரியஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ். ஓகேவா? ஸோ இந்த என்னென்ன இன்ஜினியரிங் பிரான்ச் நீங்க சைட்ல கொடுத்துருக்காங்க, இன் டெல்லி இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேவா? ஸோ இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டோட்டல் சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 400. ஓகேவா? இதுதான் மெயின். எப்பவுமே கிவன்ல ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருக்கானா பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, டோட்டல் சீட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 400. ஓகேவா? அந்த 400 சீட்ஸ்ல உங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியா இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல சிவில், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் அண்ட் மெக்கானிக்கல் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் மெக்கானிக்கல் பிரான்ச். ஸோ மெக்கானிக்கல் பிரான்ச்ல எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த பேர் எவ்வளோ, 400. இதை நம்ம என்னன்னு வச்சுக்கணும்னா 100%. ஓகேவா? ஸோ எப்பவுமே பர்சன்டேஜ் எப்படி நம்ம டிகிரிக்கு 360 அப்படின்னு எடுத்தோமோ அதே மாதிரி பர்சன்டேஜ் அப்படின்னாலே என்னது 100%ன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 100%ஓட வேல்யூ தான் எவ்வளோ, 400 மொத்த மாணவர்கள். ஓகேவா? பட் இப்போ கொஸ்டின் யாரு கேட்டிருக்காங்க, மெக்கானிக்கல். ஸோ அப்போ மெக்கானிக்கல் பிரான்ச் எத்தனை பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 30% எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ சேம் மெத்தட் தான், 400. ஸோ இங்க லெஃப்ட்ல இருக்கிறதே நம்ம எங்க போடணும், கீழே போடணும். இன்டூ இங்க என்ன வருதோ அதை இங்க போடணும். ஓகேவா? ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஸோ 4 into 30, 120. ஆப்ஷன் 3. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? டிகிரி அப்படின்றப்போ நம்மளுக்கு ஒன்று கொடுத்து இன்னொன்று கேட்டாங்கன்னா நம்ம டைரெக்டாக இந்த மெத்தடில் போடலாம். பட் பர்சன்டேஜ்னு கொடுக்கும்பொழுது
நம்ம டோட்டல் என்ன வைக்கணும்? 100%. ஸோ நெக்ஸ்ட் கிவன் டேட் அதே தான். ஓகேவா? இப்ப பாருங்க, how many? One second. இப்ப இதுல பாருங்க, how many degree represent in mechanical and civil branches together in pie chart அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நம்மளுக்கு இந்த இதுல டிகிரி என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ மெக்கானிக்கல் அப்படின்றது எங்க இருக்கு? ஆரஞ்சு கலர் இது. ஓகேவா? சோ இந்த டிகிரியும் நெக்ஸ்ட் அதே மாதிரி எது கேட்டிருக்காங்க? சிவில். சோ சிவில் வந்து 25. ஓகேவா? சோ ப்ளூ தானே. சோ இந்த டிகிரி ஆக்சுவலா இங்கிருந்து இந்த டிகிரி வந்து என்ன அப்படின்ற மாதிரி டிகிரியை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மெக்கானிக்கல் சிவில் சேர்த்து எத்தனை பர்சன்டேஜ்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100% நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் எவ்வளோ? 400 பீப்புள்ஸ். கரெக்டா? இப்போ சிவிலும் மெக்கானிக்கலும் சொல்லியிருக்காங்களா? ஸோ சிவில் 25%, மெக்கானிக்கல் எத்தனை பர்சன்டேஜ்? 30%. கரெக்டா? ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 55%. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ பாருங்க, 400 by 100 into 55. So, 2 0 2 0 cancel ஆகுமா? So, 5 4s are 20, balance 2, again 5 4s are 20, again 220. ஓகேவா? So, இப்போ சிவில்லையும் மெக்கானிக்கல்லையும் சேர்த்து மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 220 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இந்த 220 ஸ்டூடெண்ட்ஸோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டிகிரி அப்படின்னாலே நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம்? 360 டிகிரியால மல்டிப்ளை பண்ணோம். புரிஞ்சுதா? ஸோ 360 டிகிரி இன்டூ, ஸோ இப்போ இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்காங்க? கொஸ்டின் கேட்டது 220. கரெக்டா? மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்? 400. ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும். ஸோ 2 ஜீரோக்கு கேன்சல் ஆகுமா? எகெயின் 4 எத்தனை டைம்ஸ்? 9 டைம்ஸ் போகுமா? ஸோ 9 into 22. ஸோ 9 2s are 18, பேலன்ஸ் 1, எகெயின் 9 2s are 18 plus 1 19. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 198 டிகிரி. ஓகேவா? ஆப்ஷன் சி. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து தான் நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணோம்? டிகிரி. ஸோ டிகிரி கன்வெர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா 360 டிகிரியால என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும் இன்டூ 360 டிகிரி. புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இது டி ஓகேவா. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் சிவில் பிரான்ச்சஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் மெக்கானிக்கல் பிரான்ச் அப்ராக்சிமேட்லி தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ அப்போ இன்கேஸ் டெசிமல்ல வந்துச்சு அப்படின்னா நம்மளே வந்து வேல்யூவா கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேவா. சரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் சிவில் பிரான்ச் முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா. ஸோ சிவில்ல இருக்கிற சீட் எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ பாருங்க, ஸோ சிவில் எத்தனை பர்சன்டேஜ் 25. அப்போ 100% இஸ் ஈக்குவல் டு 400னா 25%ஓட வேல்யூ என்னது 100 கரெக்டா. 4ல் ஒரு பங்கு தானே. ஸோ அப்போ 25%ஓட வேல்யூ என்னது 100. நீங்க கேன்சல் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் ஓகேவா. ஸோ 400/100 போட்டிங்கன்னா 2 0 ஆட் ஆயிடும். 4 into 25 என்ன கிடைக்கும் 100ன்னு கிடைக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் மெக்கானிக்கல் பிரான்ச். நெக்ஸ்ட் அப்போ இந்த மெக்கானிக்கல் பிரான்ச்ல இருக்கிற சீட்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மெக்கானிக்கல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டா. அதே மாதிரி ஸோ 100% நம்மளுக்கு 400னா 300% எவ்வளோ. ஸோ அப்போ 400 divided by 100 into 300 கரெக்டா. 0க்கு 0 4 3s are 12 வருமா. சாரி 30 சாரி 30. ஸோ அப்போ 4 2 0க்கு 2 0 கேன்சல். 4 into 30 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 120 கரெக்டா. சரி இப்போ நமக்கு இதுல இது எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே செகண்டா யாரை கொடுத்துருக்காங்களோ அவங்கள கீழே போட்டுக்கணும் ஓகேவா. ஸோ மெக்கானிக்கல் என்ன போட்டுக்கணும் கீழே போட்டுக்கணும். ஸோ 120 தென் மேல யாரை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்களோ அவங்கள மேல போட்டுக்கணும். ஸோ சிவில்ல நம்மளுக்கு எத்தனை பேர் கிடைச்சிருக்காங்க 100 இன்டூ எப்பவுமே பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாலே எதால மல்டிப்ளை பண்ணும் 100 மல்டிப்ளை பண்ணும். சொல்றது புரிஞ்சா ஃபார்மேட். ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் சிவில் பிரான்ச் ஃபர்ஸ்ட் யாரு சொல்லியிருக்காங்களோ அவங்க மேல போட்டுக்கணும் ஓகேவா. தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் அப்படின்னு ஆஃப் வந்ததுக்கு அப்புறம் யார் வராங்களோ அவங்கள கீழே போட்டுக்கணும். தென் நம்ம பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கனால என்ன பண்ணிருக்கோம் இன்டூ 100 ஓகேவா. சரி இப்போ கேன்சல் பண்ணலாமா. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். then 5 2s are 10 6 2s are 12. ஸோ அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ராக்சிமேட் அப்படின்றனால கண்டிப்பா டெசிமல்ல தான் வரும் ஓகேவா. ஸோ 500/6 கிடைக்குது. ஸோ 8 6 8s are 48 again 20 3 6 are 18 பேலன்ஸ் 2 20 வரும். again 3 6 are வரும். ஸோ இப்போ இங்க எனக்கு 83 கிடைச்சிருக்கு. ஸோ 83ஓட நியரஸ்ட் வேல்யூ எனக்கு இங்க என்னது 84 கரெக்டா. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா. காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நீங்க இது கண்டுபிடிக்கிறீங்களா? ஸோ நான் எப்படி போடுறதுன்னு சொல்றேன். கண்டுபிடிங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் மெக்கானிக்கல் பிரான்ச். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? மெக்கானிக்கல்ல எவ்வளோ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. ஸோ 120 கரெக்டா? ஸோ அப்போ 120 மேலே வரும் டிவைடட் பை வாட் பர்சன்டேஜ் ஆஃப். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப்னால என்ன பண்ணும்? 100ஆல மல்டிப்ளை பண்ணும். தென் சம் ஆஃப் டோட்டல் சீட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ 100%ஓட வேல்யூ 400னா இப்போ இதுல கொடுத்துருக்கிற எல்லா பர்சன்டேஜையும் ஆட் பண்ணி எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணும். ஸோ எகெயின் இதுவும் அப்ராக்சிமேட் வேல்யூ தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் வந்துச்சா?
சரி பார்க்கலாமா? சரி. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? செக் பண்ணலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எவ்வளோ? 15. கரெக்டா? தென் ஆட்டோமொபைல்ஸ் 5. அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல். ஸோ எலக்ட்ரிக்கல் வந்து 10. எலக்ட்ரானிக்ஸ் 15. கரெக்டா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 15, தென் 1 2 3 45 வருது. கரெக்டா? ஸோ அப்போது 100% கொடுத்துட்டாங்க, 45% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 400/100 into 45. கரெக்டா? ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். எகெயின் 4 5s are 20, பேலன்ஸ் 2. 4 4s are 16, 80. 180 வருது. கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலா. எகெயின் 5 2s are 10, 9 2s are 18. எகெயின் 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 3s are 9, 4 3s are 12, 40. எகெயின் 5 4s are 20, 200/3 வருது. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 3s are 18, பேலன்ஸ் 20. எகெயின் திரும்பவும் என்னதான் வரும்? 6 3s are 18, அதாவது 66 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே நன் ஆஃப் திஸ் ஆப்ஷன் இருக்கிறனால இதை கொடுக்கலாம். அப்படி இல்லை வேற ஏதாவது ஆப்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 82 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா 65 அப்ராக்சிமேட்டாக எடுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ் இருக்கிறதுனால இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சொல்றது புரிஞ்சா? ஸோ இல்லைன்னா நம்ம 65 எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அவனே அப்ராக்சிமேட் சொல்லிட்டானா +1 or 2 தான், சாரி +or -1. ஓகேவா? சரி, காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ இது ஈஸி தான். நம்ம ஆல்ரெடி டிகிரி பார்த்தோம்ல, சேம் மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைலில் எத்தனை சீட்ஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு தென் அதுலேருந்து எத்தனை டிகிரி அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஓகேவா? ஸோ டிகிரி அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணும்? இன்டூ 360. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் வந்துதா? சரி. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஆட்டோமொபைல். ஸோ ஆட்டோமொபைல் அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ்? 5. ஓகேவா? ஸோ 100%ஓட வேல்யூ 400னா 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 400/100 இன்டூ 5. ஓகேவா? ஸோ அப்போ எத்தனை வரும்? 20. ஓகேவா? ஸோ அப்போ 5%ன்றது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான்? 20 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் வந்து டோட்டல்ல இருந்தா கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஸோ 20 divided by total students எவ்வளோ? 400 into then டிகிரில கேட்டிருக்கறனால 360 டிகிரி. ஓகேவா? ஸோ 2 ஜீரோக்கு கேன்சல் ஆகும். ஓகேவா? 2 again 2 36ல கேன்சல் பண்ணா 18. ஓகேவா? ஆப்ஷன் சி கரெக்ட் தாமா. எல்லாருக்குமே சால்வ் பண்ணி காட்டுறேன். சரியா? எல்லாருமே கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் பாருங்க, அதே பை சார்ட் பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சரி, இப்போ பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப், அப்படி டேரக்டா கொஸ்டின் போயிடலாம். ஸோ இங்கேயும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்போ எத்தனை பர்சன்டேஜ் மென்ஷன் பண்றாங்கன்னா 100%. ஓகேவா? 100% தான் 6500. ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஹாஃப் ஆஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எம்பிஏ அண்ட் எம்பிபிஎஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி ரிவர்ஸ்ல இருந்து போகணும். முதல்ல எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, எம்பிஏபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? சரி, இப்போ பாருங்க, எம்பிஏ. ஸோ எம்பிஏ எத்தனை பர்சன்டேஜ்? 26%. கரெக்டா? இதை வந்து நம்ம ரெண்டுமே பர்சன்டேஜ்ல இருக்கனால முதல்ல பர்சன்டேஜாவே மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ எய்தர் நீங்க ரெண்டுமே தனித்தனியா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். இல்ல அப்படின்னாலும் டைரக்டா பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிட்டு அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? சரி, இப்போ எம்பிஏ வந்து எனக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 26%. கரெக்டா? நெக்ஸ்ட் எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ் எத்தனை பர்சன்டேஜ்? 6%. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்டே பர்சன்டேஜ்லேயே மைனஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 26ல 6 போச்சுன்னா எத்தனை? 20%. ஸோ அந்த 20%ஓட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ எப்படி வரும்? 6500 டிவைடட் பை 100 இன்டூ 20. ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஸோ 0, 5 2s are 10, again 1, 6 2s are 12, 13. அப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? ரெண்டு பேரும் சேர்த்து, சாரி, ரெண்டு பேர்த்தையும் மைனஸ் பண்ணா எவ்வளோ வருது? 1300. ஓகேவா? இது டிஃபரன்ஸ். ஓகேவா? ஏன்னா நம்ம பர்சன்டேஜ்ல என்ன பண்ணிட்டோம்? மைனஸ் பண்ணிட்டு தான் நான் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அதுல என்ன கேட்டிருக்காங்க? ஹாஃப் கேட்டிருக்காங்களா? ஸோ ஹாஃப் மீன்ஸ் என்னது? 1/2. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணும். அப்போ என்ன வரும்? 6 2s are 12, பேலன்ஸ் 10, 5, 650. புரிஞ்சுதா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் பொழுது நம்ம இப்படி ரிவர்ஸ்ல போகணும். ஓகேவா? ரைட்ல இருந்து அப்படியே போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனியாக கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணாலும் இதே தான் வரும். ரெண்டுமே பர்சன்டேஜ்ன்றனால ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜாலேயே மைனஸ் பண்ணிட்டு நீங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு தென் அதுல ஹாஃப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1/2. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிஎட் ஃபார்மசி எம்பிபிஎஸ்? ஓகேவா, எல்லாரையும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ இட் மீன்ஸ் அடிஷன். ஓகேவா, போன சம் டிஃபரன்ஸ் இருந்துச்சா? ஸோ இந்த சம் அடிஷன். ஸோ எப்பவும் போல 100%ஓட வேல்யூ என்னது? 6500. கரெக்டா? தென் இதுல இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒவ்வொன்றுக்கும் பிஎட்னா 18. ஸோ 18 பிளஸ் ஃபார்மசிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 13 பிளஸ் எம்பிபிஎஸ் வந்து 6. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா, சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா பாருங்க. ஸோ 37 வருமா? ஆட் பண்ண 19 plus 18 37. கரெக்டா? ஸோ அப்போ 6500 divided by 100 into 37. So 65 into 37. So multiply பண்ண வேண்டாம். 7 5s are 35, balance 3. ஓகேவா, 6 7s are 42 plus 3 45. 5 3s are 15, 1 6 3s are 18 plus 1 19. ஆட் பண்ணா 5 10 14 1 2405. ஆப்ஷன் சி. ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபார்மசி அண்ட் பிடெக்? ஓகேவா, ஸோ இந்த ரெண்டுமே தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு, ஓகேவா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு அதை ரேஷியோல மாத்தணும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா, ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்மசி எத்தனை பர்சன்டேஜ்? 13. கரெக்டா? ஸோ 100% 6500னா ஃபர்ஸ்ட் 13% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஓகேவா, அதே மாதிரி 100% is equal to 6500னா தென் பிடெக் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 7%. ஸோ 7% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க.
ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், அதை அப்படியே நம்ம ரேஷியோல கன்வெர்ட் பண்ணணும். கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். ஓகேவா? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஆன்சர் வந்துச்சா? ஸோ 13 அப்படின்றப்போ 65 இன்டூ 13 வருமா? சேம் அதே தான் வரும். இப்போ இங்க பாருங்க, 65 சாரி 6500 ஓகேவா, பை 100 இன்டூ 13. ஸோ அப்போ என்ன ஆகும், 100 2 0 கேன்சல் ஆயிடும். ஸோ 65 இன்டூ 13 வரும். இது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி 6500 டிவைடட் பை 100 இன்டூ 7. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிருமா? இப்போ இங்க என்ன வரும், 65 இன்டூ 7 அப்படின்னு கிடைக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணாம அப்படியே டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யாரு, ஃபார்மசி. ஸோ ஃபார்மசி தான் 13, கரெக்டா? ஸோ 65 இன்டூ 13 is to 65 into 7. நீங்க மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் திரும்ப 5 டேபிள்ல கேன்சல் பண்ற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ ரெண்டுலையுமே காமனா ஒரு நம்பர் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கரெக்டா? அப்ப ரிமைனிங் என்னதான் இருக்கும், 13 is to 7. இதை நம்ம ஷார்ட்கட்டா கூட படிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு டோட்டல் வேல்யூ சேமா இருக்கும் பொழுது அதோட பர்சன்டேஜை நம்ம என்ன பண்ணலாம், ரேஷியோல அப்படியே போடலாம். பட் இருந்தாலும் கான்செப்ட் மெத்தடு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சம்டைம்ஸ் இந்த மாதிரி மறந்துருச்சு அப்படின்னா நீங்க கான்செப்ட் மெத்தட்ல தான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் இதுல லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. So number of students in BSc is approximately what percentage of the number of students in B.Ed? ஓகேவா? ஸோ அப்போ பிஎஸ்சியில் எத்தனை பேருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எகைன் பிஎட்ல எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் யாரை போடணும்? பிஎஸ்சியை மேலே போட்டு பிஎட் கீழே போட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாலே என்ன பண்ணணும்? இன்டூ 100. புரிஞ்சுதா? சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க. செக் பண்ணலாம் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு? பிஎஸ்சி. ஓகேவா? ஸோ பிஎஸ்சி எத்தனை பர்சன்டேஜ்? 30%. கரெக்டா? ஸோ 100% இஸ் ஈக்குவல் டு 6500னா 30. ஸோ அப்போ என்ன வரும்? 6500 by 100. கன்சிடர் பண்ணலாமா? ஸோ 0.6 வந்தாலே 166 7 + 1 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ 30. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சலா? ஸோ 0 5 3s are 15 1 again 6 3s are 18 19 1950. கரெக்டா? அடுத்தது பிஎஸ்சி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் யார் கேட்டிருக்காங்க? பிஎட். ஸோ பிஎட் எத்தனை பர்சன்டேஜ்? 18. ஸோ 65 100 ஜீரோஸ்க்கு 100 மைனஸ் ஆயிரும். தென் இன்டூ 18. கரெக்டா? இதுவும் சேம். நம்ம அப்படியே போட்டாலும் ஆன்சர் வரும், இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் பாருங்க அப்படியே போடுறேன். 65 × 30 ஓகேவா, டிவைடட் பை பிஎட் என்ன கிடைச்சிருக்கு? 65 × 18 இன்டூ பர்சன்டேஜ்ல கேட்டிருக்கறனால நம்ம என்ன பண்ணோம்? 100%. ஸோ 65க்கு 65 கேன்சலா?
ஸோ எகெயின் இதை 2 டேபிளில் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணீங்கன்னா 50 வரும், 9 வரும். எகெயின் 3 டேபிளில் கேன்சல் பண்ணீங்கன்னா 10 3. ஓகேவா? ஸோ என்ன ஆன்சர் வரும்? 500/3 கிடைக்குதா? ஸோ 500 3, 1 3s are 3, balance 20. 6 3s are 18, again 20, 6 3s are 18. ஸோ 166 அப்படியே போயிட்டே இருக்கா? ஸோ நியரஸ்ட் வேல்யூ இங்க என்னது? 167. ஆப்ஷன் ஏ. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி நம்ம டிவைட் தான் பண்றோம் அப்படின்றப்போ நம்ம இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி திரும்ப கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? பிளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும்னா தான் டோட்டல் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா பிளஸோ மைனஸோ பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிவிஷன் வரும்போது டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே வச்சுட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து லாஸ்ட் சம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சார்ட். ஸோ பை சார்ட்ல பர்சன்டேஜ் மாடல் பார்த்துருக்கோம், டிகிரி மாடல் பார்த்துருக்கோம், தென் அதுக்கப்புறம் ஜென்ரலாக வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா எப்படி அப்படின்றதும் பார்த்துருக்கோம். புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நியூ டாபிக் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதோட கிளாஸ் ஓவர். காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம்.